அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கணும், திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணி அமையும் பொழுது மதுரையில நடந்த கூட்டத்துல அண்ணன் என்ன பேசுனீங்க? இது ஒரு மாற்றத்திற்கான கூட்டணி, இது சப்ஸ்டிடியூட்கான கூட்டணி இல்லை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய பொதுவான அறைகூவல் என்ன? மதுவை ஒழிப்பவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும், ஊழலை ஒழிக்க நினைப்பவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும், அடித்தட்டு மக்களாக இருந்து உழன்று பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற அறைகோல் கொடுத்தீங்களே. இன்றைக்கு மதுவை தமிழ்நாட்டில் ஆறாக ஓட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு மாணவர்களை சிதைத்து, இளைஞர்களை சிதைத்து, ஒவ்வொரு குடும்பத்தையும் சிதைத்து, எல்லாத்தையும் சதைச்சிட்டு தன்னை அப்பான்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில நீங்க இருக்கீங்களே, இது எந்த வகையில நம்ம பார்க்கிறது? இது முரண் கிடையாதா? அன்றைக்கு நீங்க ஊழலை ஒழிக்கணும்னு பேசுனீங்களே, இன்றைக்கு ஊழல் திளைத்து அத்தனை அமைச்சர்கள் மேலும் ஊழல் புகார்கள் இருக்குது, ஊழலால் கைது செய்யப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் திளைத்த ஒரு அரசாங்கத்தின் கூட கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் எங்கள் விமர்சிப்பது முரண் கிடையாதா? அதை விட நீங்கள் அன்றைக்கு அந்த மேடையில ஒன்று பேசி இருப்பீர்கள். 10 கட்சி கூட்டணிக்கு வேணும், ஆனா ஆட்சி அதிகாரத்துல ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். இதற்கு எதிராக நிலைப்பாட்டில் தான் இந்த கூட்டணி நம்ம அமைச்சிருக்கிறோம். ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டதுதான் இந்த மக்கள் நல கூட்டணி என்று நீங்கள் அன்றைக்கு வீர வசனம் பேசுனீங்களே. உண்மையிலேயே நாங்களாம் பெருமைப்பட்டோம், மிகப்பெரிய ஒரு போராளியாக இது போன்ற முன்னெடுப்புகளை நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கும் 5 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் 7 சீட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை கூட்டணிக்கு பயன்படுத்தி கொண்டு, விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு, உங்கள் மூலமாக வாக்குகளை சுரண்டி கொண்டு ஒரு குடும்பம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. ஒரு குடும்பம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலிருந்தே அடுத்தது துணை முதல்வர், ஒரு குடும்பத்திலிருந்தே அடுத்தது முதல்வர். இப்படி வாரிசு அரசியல், மன்னராட்சி அரசியல் செய்யக்கூடிய இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் எங்களை விமர்சிப்பதுல எந்த விதமான பார்வையை நம்ம வெளிப்படுத்துவது? இதை எப்படி நம்ம பார்க்கிறது?